உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள், கவலைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஹலோ டிராவலர்ஸ்! திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்க அஷ்டலிங்கத்த எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த லிங்கத்த வழிபட்டா அவங்களுக்கு என்ன நன்மைன்னு பார்க்கிறது மட்டும் இல்லாம, அந்த லிங்கத்தோட சிறப்புகளையும் சொல்றேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்க நல்லதுக்காக சொல்றேன். உங்க வாழ்க்கையில ஒரு டைம் ஆச்சும் கட்டாயம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துருங்க. இத என்னோட அனுபவத்துல சொல்றேன். முதல்ல இந்திரலிங்கம். இப்ப வரைக்குமே தேவர்களின் தலைவனான இந்திரன் இங்கு வந்து இந்த லிங்கத்த வழிபட்டு போறதா ஒரு ஐதீகம் இருக்கு. ரிஷபராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் இத வணங்குனாங்கன்னா நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலையும் ஈசன் என்ன கைவிட்டதே இல்ல. இத நான் நம்புறேன். இத நீங்களும் நம்புறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு உங்களோட வேண்டுதலை மனசுல நினைச்சு நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா அக்னிலிங்கம். கிரிவல பாதையில 2வதா இருக்க இந்த லிங்கம்